வெல்கம் டு நம்ம வேளாண்மை சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. இனிய பறவைகளோட வரவேற்பில் இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம தொடங்குகிறோம். இப்போ நம்ம சம்பா பட்டத்தில் விதைச்ச இயற்கை முறையில் ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்பட்ட கருப்பு கவுனி இதான் பார்த்துட்ருக்கீங்க. கருப்பு கவுனி நெல் வந்து நல்ல அறுவடைக்கு இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. ஸோ அதோட வீடியோ தான் பார்க்குறோம். ஃபுல்லாகவே ஆர்கானிக்கில் நம்ம விளைய வச்சுருக்கோம். இது வந்து நம்ம தூய மல்லி வந்து இப்போ தான் பூத்துருக்கு, பறிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். பறிச்சலுக்கு வந்திருக்கு. அறுவடைக்கு வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். ஸோ இந்த பூத்து இருக்கிற பருவத்தில் எல்லாமே நம்ம இயற்கையெல்லாம் பண்ணுறதுனால இந்த குருவிகள், பறவைகள் இனங்கள்லாம் பாருங்கள். மற்ற வயல்லலாம் அதனால் போக முடியாது. ஏன்னா அங்கே எல்லாமே மருந்தடிச்சிருப்பாங்க, ரசாயன உரங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த குருவிகள் எல்லாம் அங்கே போகாது. நம்ம முழுவதுமாக இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால இந்த கம்பத்தில் பாருங்கள் எவ்வளோ குருவிகள் இருக்குது. குருவிகள் எல்லாம் வந்து நம்முடைய வயல் வந்து ஆர்கானிக்கில் விவசாயம் பண்ணியிருக்குங்கிறதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்கு. நமக்கு அக்ரி ஆஃபீஸர்ஸும் வந்து நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இயற்கை வந்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குது. ஒரு விளைச்சல் அப்பையும் நம்முடைய விவசாயம் வந்து ஆர்கானிக் விவசாயங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்முடைய விவசாயத்தில் எந்த விதமான பூச்சிக்கொல்லி எதுவுமே அடிக்கிறது இல்லை. நம்ம முழுவதுமாக இயற்கையிலே தயாரிக்கப்பட்ட பூச்சி விரட்டிகள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நம்ம சம்பா பட்டத்தில் விளைவிக்கப்பட்ட அனைத்து விவசாயமும் இயற்கை விவசாயங்கிறதுக்கு இயற்கை வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு. இன்னும் 1 மாதம் காத்திருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.